தமிழ்நாட்டின் பல கிராமங்களில் அடிப்படை வசதிகளில் ஏதேனும் ஒன்று இல்லை என்ற புகார் பலமுறை மாவட்ட அதிகாரிகளிடம் வரும் நிலை உள்ளது. ஆனால் மதுரையில் உள்ள ஒரு கிராமத்தில் மக்கள் தண்ணீர், சாக்கடை, தெருவிளக்கு போன்ற எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் புகார் பல அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் பல ஆண்டுகாலமாக வசித்து வருகின்றனர். அப்படி ஒரு கிராமத்தை பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் இந்த எழும்பூர் கிராமம் மதுரை மாவட்டம் குலமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்டதாகும். அங்கு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. என்னதான் இயற்கை செழிப்போடு இந்த கிராமம் காட்சியளித்தாலும் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத அவலத்தை சந்தித்து வருகின்றனர் இந்த கிராம மக்கள். இந்த கிராமத்திற்குள் வரும் சாலைகள் அனைத்தும் மிகவும் சேதமடைந்து முறையாக போக்குவரத்து வசதிகள் எதுவும் மேற்கொள்ள முடியாத நிலையில் உள்ளது. இக்கிராமத்திலிருந்து வெளியூருக்கு செல்ல சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்றுதான் பேருந்து ஏறி செல்ல முடியும். மேலும் தெருவிளக்குகளும் இல்லாத காரணத்தால் இரவு நேரத்தில் நடமாடுவது மிகுந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் இக்கிராம மக்கள். இப்போ கிளம்பணும்னா 7 o'clock கிளம்புவோம். அங்கே போனால் என்ன, காலேஜ் போனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹவரே அப்சென்ட் ஆயிடும். ஏன்னா 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தோம். அதுவும் ரோடு பார்த்தோன்னா வசதியே இருக்காது, ரொம்ப பல்லும் மேடுமா இருக்கும். அதே மாதிரிக்கான இப்போ தான் அதுவும் ரோடு போடுறாங்க. அது எலெக்ஷன் டயத்தில் தான் என்ன செய்றாங்க, எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மற்ற நாள் பார்த்தா எங்கள் ஊரில் யாருமே எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க. குடிப்பதற்கும் அன்றாட வீட்டு உபயோகத்திற்கும் கூட பல மைல் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுக்க உள்ளதாகவும், கிராமத்தில் உள்ள கிணற்று தண்ணீரை எடுத்து பருகினாலும் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணிக்கு 2 கிலோமீட்டர் போகிறோம். அந்த தண்ணியில் புழு பூச்சி எல்லாமே அப்படியே பள்ளியெல்லாம் செத்து மிதந்து வருது. பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நோய் வருது. நாங்கள் ரேஷன் கடைக்கு போகிறோம். இங்கேருந்து 3 கிலோமீட்டரு ரேஷன் கடைக்கு போகிறோம். எங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. சாக்கடை வசதி இருக்குது, ஆனால் அதில் புழு மக்கிது. அதை யாருமே கண்ட்ரோல் பண்ணி அல்றாக இல்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இந்த தண்ணி வசதி வேணும். பக்கத்து ஊரில் தான் நல்ல தண்ணி கிடைக்கும். இங்கே எங்களுக்கு கிடைக்காது. ஒரு கிணறு இருக்குது. அந்த ஒரு கிணத்துலையும் பச்சையாக இருக்குது தண்ணி. எங்களுக்கு குளிச்சுட்டு காலையில் பிள்ளைய போச்சுன்னா நைட்டு பூரா சொரிஞ்சிட்டு கிடக்கணும். எங்களுக்கு கிடையாது, எந்த வசதியுமே இல்லை. எங்களுக்கு தண்ணி வசதி முதல்ல வேணும். கழிவுநீர் வெளியேற சாக்கடை வசதியும் இல்லாத காரணத்தினால் தெருக்களில் கழிவுநீர் பாய்கிறது. தொற்று நோய் பரவாமல் இருக்க அவரவர் வீட்டின் முன்பு உள்ள சாக்கடையினை வெளியேற்றி வருகின்றனர். எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வராங்க இங்கே. ஆனால் வாரவங்க நாங்கள் ஓயாமல் ஒரு 20 பேர் பெண்களும் குளமங்கலம் போய் வாரோம். யாரும் எதுவும் கேட்கல. ரொம்ப இதில் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் எல்லாம் வருது. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் வாரோம். எதுவுமே கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. ஆனால் ஒரு தடவை முடியாமல் போய் பெரியாஸ்பத்திரி வச்சு காப்பாற்றி கொண்டு வந்தோம். இங்கே ஓட்டுக்கு தான் பார்க்குறாங்க. அவங்கவுங்க காசு முன்னில் இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே இந்த சாக்கடை யாரும் கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. இக்கிராமத்தில் நிகழும் பிரச்சினை தொடர்பாக பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்றும், தங்கள் கிராமம் முற்றிலும் அரசால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் எழும்பூர் கிராம மக்கள். குலமங்கலம் பஞ்சாயத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு செய்ய மாட்டாங்க. எதனாலனா நம்ம காவேரி கூட்டு குடிநீர் போட்டு எல்லாமே சர்க்குலேஷன் ஆயிடுச்சு. எழும்பூருக்கு மட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயனால வால்வை போட்டு லாக் பண்ணி வச்சிட்டாங்க. தண்ணி வர கிடையாது. 1 year ஆச்சு. லைட் வசதி எதுவுமே கிடையாது. பஸ் போக்குவரத்து கிடையாது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தங்களுக்கு என்று விடியல் பிறக்கும் என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் எழும்பூர் கிராம மக்கள். ஒளிப்பதிவாளர் அருணுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.